அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 1000 கணபதி கோபம் செய்த பலன் தரும் விநாயகர் சதுர்த்தி இந்த 2024ஆம் ஆண்டு எந்த தேதியில் வருது? இவ்வளவு சிறப்பு வாய்ந்த விநாயகர் சதுர்த்தி எப்படி உருவானது? நாம் கணபதி ஹோமம் செய்யும் பொழுது எந்த பொருளையெல்லாம் நாம் போட்டு செய்கிறதுனால நமக்கு எந்த விதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி 7/9/2024 வரும் சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி. முழு முதற் கடவுளான விநாயகரை நாம் எந்த முறையில் வழிபாடு செய்யலாம், நாம் நெய்வேத்தியத்திற்கு எந்த பொருட்கள் எல்லாம் வைக்கலாம்னு நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. முழு முதற் கடவுளாக கொண்டாடப்படக்கூடியவர் விநாயகர் பெருமான். எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும், விரதமாக இருந்தாலும், யாகமாக இருந்தாலும் விநாயகரை வணங்கிய பிறகே நாம் தொடங்குவோம். எந்த ஒரு செயலாய் இருந்தாலும் விஷ்ணு பகவானை வழிபடுவதை வைணவம் என்றும், சிவபெருமானை வழிபாடு செய்வதை சைவம் என்றும் சொல்லப்படுவது போல விநாயகரை பிரதான தெய்வமாக வழிபாடு செய்வதை காணபத்தியம்னு சொல்லப்படுது. ஒரு சமயம் சிவபெருமானும் பார்வதியும் திரு கைலாயத்தில் வீற்றிருந்த போது அங்கு பிரணவ வடிவிலான ஒரு உருவத்தை பார்வதியும் பரமேஸ்வரனும் நோக்க அதிலிருந்து தோன்றியவர்தான் விநாயகர்னு சொல்லப்படுது. ஒருமுறை பார்வதி நீராட செல்லும் பொழுது தன் உடலில் இருந்து பரிமாணங்கள், அதாவது வாசனை துகள்கள் அதை உருட்டி வைத்ததாகவும் அதிலிருந்து தோன்றியவர் தான் விநாயகர்னு சொல்லப்படுறது உண்டு. அதிலிருந்து தோன்றிய விநாயகர், அப்படி உருவான விநாயகரை பார்வதி தனக்கு காவலாக வைத்துவிட்டு தான் நீராட சென்றிருக்காங்க. அந்த நேரத்தில் கைலாயத்திற்குள் நுழைந்த சிவபெருமானை விநாயகர் தடுத்து நிறுத்துகிறார். இதனால் சிவபெருமானுக்கும் விநாயகருக்கும் சண்டை உருவானது. இதில் தன் சூலாயுதத்தால் விநாயகரின் தலையை கொய்தார் சிவபெருமான். அப்போது நீராடிவிட்டு வந்த பார்வதி நடந்ததை புரிந்து கொண்டு விநாயகரை பற்றி சிவபெருமானிடம் சொல்றாங்க. இதையடுத்து வட திசைகள் தலை வைத்து படுத்திருந்த வெள்ளை யானையின் தலையை எடுத்து வந்து விநாயகரின் உடலில் பொருத்தி அவருக்கு ஈசன் உயிர் கொடுக்கிறார்னு புராண கதைகள்ல சொல்லப்படுது. விநாயகர் பெருமான் வழிபாடுகளில் மிக மிக முக்கியமாக கருதப்படுவது இந்த விநாயகர் சதுர்த்தி. அஷ்டதிரவிய ஹோமம், வாஞ்ச கல்ப கணபதி ஹோமம் இதெல்லாம் சொல்லப்படுது. இப்படி விநாயகர் விரதங்களில் முக்கியமானது, பிரதானமானதுன்னு சொல்லப்படுதுன்னா இந்த சங்கடஹர சதுர்த்தியும் மிக முக்கியமானது. இப்போ அஷ்டதிரவியம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரும்பு, அவல், கொழுக்கட்டை, தேங்காய், எள், நெல் பொரி, சத்து மாவு, வாழைப்பழம் இது எல்லாம் சேர்ந்தது தான் அஷ்டதிரவியம். அஷ்டதிரவிய ஹோமத்தில் கொழுக்கட்டை முழுவதாகவும், அவல், பொரி, மாவு இதெல்லாம் கைப்பிடி அளவிலும், கரும்பை கணு அளவிலும், தேங்காயை பிறை வடிவிலாகவும், எள்ளை உள்ளங்கை சுருங்கிய அளவும் எடுத்துக்கொண்டு வாழைப்பழத்தை சிறியதாக இருந்தாலும் முழு அளவில் எடுத்துக்குவாங்க. பெரிதாக இருந்தால் துண்டாக நறுக்கியும் சேர்க்கப்படுவது வழக்கம். இந்த பொருட்களை எல்லாம் தேன், பால், நெய் இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கலந்து தனித்தனியாகவும் ஹோமத்துக்கு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இப்போ உபதேசம், கணபதி மந்திர ஜபம் இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ முழுமையாக ஒரு குரு முகமாக கட்டாயம் இந்த மந்திரத்தை சொல்லி தான் நாம் வழிபாடு செய்ய வேண்டும். புரட்டாசி ஐப்பசி மாத சுக்லபட்ச நவமி அன்று ஜபத்துடன் கூடிய ஹோமத்தை செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதை தொடர்ந்து லக்ஷ்மி குபேர அருளை நாம் கொடுக்கும் இந்த ஹோமம் செய்கிறதுனால. 5 முறை நாம் பாராயணம் செய்வதால் உலகம் வசமாகும். 10 முறை பாராயணம் செய்தால் சர்வலோக வசீகரம் உண்டாகும். மந்திர சித்தி என்பது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பசுனை கொண்டு நீங்கள் இந்த ஹோமத்தை செய்கிறதுனால வீட்டில் லக்ஷ்மி தேவி நிரந்தரமாக வாசம் செய்வாங்க. அன்னத்தால் நீங்கள் ஹோமம் செய்யும் போது அன்ன விருத்தியும், தேனால் இது ஹோமம் செய்யும் பொழுது தங்கமும் சேரும். பசும்பாலால் நீங்கள் ஹோமம் செய்யும்போது பசுக்கள் விருத்தி அடையும். பசுந்தயிரால் நீங்கள் ஹோமம் செய்யும்போது எல்லா பாக்கியமே கிடைக்கும். எள் கலந்த அரிசியால் ஹோமம் செய்தால் வறுமை நீங்கும், கடன் தொல்லை அனைத்துமே உங்களுக்கு சரியாகும்.
நிவர்த்தியாகும். தாமரை பூவும் பசு நெய்யும் கொண்டு ஹோமம் செய்வதால் மிகப்பெரிய மாற்றங்கள் நம் வாழ்வில் உண்டாகும். அது மட்டுமல்லாமல் நாம் செய்கின்ற இந்த ஹோமத்தில் நல்ல ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும். நொச்சியால் நம் ஹோமம் செய்வதால் வறட்சி விலகும். அருகம்புல்லால் ஹோமம் செய்ய எல்லா விதமான வியாதிகள் அனைத்துமே நமக்கு சரியாகும். நாயுருவியால் ஹோமம் செய்வதால் நமக்கு நவகிரக தோஷம் அனைத்தும் சரியாகும். வெல்லம், வாழைப்பழம், பாயாசத்தால் ஹோமம் செய்வதால் நமக்கு கிடைக்க வேண்டிய செல்வம் தேடி வரும். முக்கணியில் தேன் கலந்து ஹோமம் செய்வதால் சகலமும் வசீகரமாகும். தடைப்பட்ட திருமணம் நடக்கும் விரைவில். இப்போ தேவ தர்ப்பணம், ரிஷி தர்ப்பணம் போல மகா கணபதியின் சதுரவர்த்தி தர்ப்பணம் மிக முக்கியமானது. இப்போ கணபதி மூல மந்திரத்தை கொண்டு விசேஷ மந்திரம், இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் இருக்குது. அதை சொல்லும்போது 444 முறை நீங்கள் நீர் விடுதல் வழி பண்ணணும். இந்த மாதிரி வாசனை கலந்த சுத்தமான தண்ணீரும் பஞ்சபாத்திரம் மற்றும் அரைத்த சந்தனம், குங்குமம், பித்தளை தாம்பாளம் இது எல்லாத்தையும் வச்சு விநாயகர் சதுர்த்தி நாளில் நாம் வழிபாடு செய்வது மிக மிக முக்கியமானது. இப்போ மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்சம் அன்று சங்கடகர சதுர்த்தி விரதத்தை ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு மாதமுமே இந்த தேய்பிறை சதுர்த்தியில் இந்த ஒரு விரதத்தை கடைபிடிப்பாங்க. இதில் ஆவணி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி என்றுதான் விநாயகர் அவதரித்த நாளாக கொண்டாடப்படுது. இந்த நாளில் கடைபிடிக்கும் விநாயகர் விரதத்தை விநாயகர் சதுர்த்தி நாம் வருடத்துக்கு ஒரு முறை நாம் கொண்டாடி வருகிறோம். இந்த விநாயகர் சதுர்த்தி என்று காலையில் எழுந்து குளித்துட்டு களிமண்ணால் செய்த விநாயகரை வீட்டில் வாங்கி பூஜை செய்து மறுநாள் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த விநாயகரை மண்ணாலான அந்த விநாயகரை நாம் நீரில் கரைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இது மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு. அது மட்டுமல்லாமல் அன்றைய நாள் நாம் சிறப்பான முறையில் வழிபாடு செய்வதால் நல்ல பலன்களை பெற முடியும்.